உண்மையிலே எங்கள் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பாடு விஷயத்தால் தன்னுடைய அக்கா பசங்களுக்கு துணை போக வேண்டிய ஒருத்தர் வந்து மகாபாரதத்தில் ஆப்போசிட் குரூப்பில் போய் சேர்றாரு. அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் நீங்கள் இந்த கதையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நீதி கதையில் இருக்கக்கூடிய நீதி கருத்து அப்படிங்கிறது அதுதான். வாங்க வீடியோ குடிக்கலாம். சல்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்களுடைய தாய் மாமா குந்தியினுடைய சகோதரன். ஓகேங்களா? இளையவன் அவன் என்ன பண்ணுறாரு, அவங்க நாட்டிலேருந்து வராரு. வந்துட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது. யாராச்சும் அவருக்கு சோறு போட்டாங்கன்னா அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பார். யாராச்சும் அவருக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்களுக்கு நன்றியோடு இருப்பார். யாராச்சும் அவருக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்களுக்கோசரம் என்ன வேணாலும் பண்ணுவார். அப்படிப்பட்ட சல்லியன் அங்கேருந்து இங்கே வராரு. இந்த மாதிரி அக்கௌண்ட் பசங்களாம் போர் புரியிறானுங்க, அவங்க பெரிய மூட்டை பசங்க கூட. நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட் பசங்களுக்கு துணையாக இருக்கணும், நம்ம மாப்பிள்ளைங்களுக்கோசரம் நம்ம துணை நிற்கணும்னு வராரு. கௌரவர்களை எதிர்க்கணும்னு வராரு, கௌரவர்களை அழிக்கணும்னு வராரு, பாண்டவர்களை காப்பாற்றணும்னு வராரு. மிகப்பெரிய போர் வீரன். ஓகேங்களா? அப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய சல்லியன் என்ன பண்ணுறாரு, வர வழியில் நிறைய இடத்துல வந்து அறுசுவை உணவுங்கிறது தடப்படலாம் ரெடி பண்ணி வரவங்களுக்குலாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. அவன் தான் சாப்பாட்டில் அடிமையாச்சே, சாப்பாட்டில் விஷயத்தில் வீக்னஸ் ஆச்சு. யார் சோறு போட்டாலும் போய் உட்காந்துக்குவானே. அப்படி இதை பார்த்த உடனே போய் சாப்பிட்றான். இதை யாரா கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சகுனியோட ஐடியாவால் சகுனி தூண்டி விட்டு துரியோதனம் பண்ணுறான். இதை சாப்பிட்டு இருக்கும்போது அவன் சாப்பிட்டுட்டே இருக்கிறான். அந்த படலுக்கு இப்போ இந்த சாப்பாட்டு போகிற இடத்துல இவனுங்களாம் மறைஞ்சிருக்கிறானுங்க. சகுனியும் துரியோதனனும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், சாப்பிட்டுட்டு ஆகா இப்படி அறுசுவை உணவு இந்த பாலைவனத்தில் கிடச்சிருக்குதா, இந்த சோறு எவன் போட்டான்னு தெரில, அவனுக்கு என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன்டா, அப்படிப்பட்ட சோறுடா, யாராவது சோறு போட்டுங்க இருக்கீங்களா, யார் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பதிலுக்கு துரியோதனை வந்து, மாமா நான் தான் மாமா செஞ்சு கொடுத்தேன், நீங்கள் பதிலுக்கு எனக்கு நீங்கள் போடுற உதவி பண்ணணுமாமான்னு சொல்லி கேட்குறான். சரி மாப்பிள்ள உனக்கே பண்ணுற மாப்பிள்ளன்னு சொல்லிடுறாரு. சரி சப்ரி, இந்த சல்லியன்னு சொல்கிறியே அது என்ன அவ்வளோ முக்கியமான கேரக்டரா கதையில், ஏன் அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் முக்கியமான கேரக்டர் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேண்டா வெறுப்பா பிள்ளைய பெற்று ஒருத்தன் காண்டாமிருகன்னு பேர் வச்சானா. எப்படி வேண்டா வெறுப்பா பிள்ளைய பெற்று காண்டாமிருகன்னு பேர் வச்சானா ஒருத்தன். அது மாதிரி வேண்டா வெறுப்பா தான் இவர் வந்து சேர்றாரு கௌரவர்கள் கூட. சேர்ந்துருக்கும் போது கர்ணனுக்கு தேரோட்டி அனுப்பிவிட்றாங்க. இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய ஆள், அர்ஜுனுக்கு தேர் ஓட்டுறாருல்ல, கிருஷ்ணனுக்கு சமமான பதவி தான் உனக்கு கொடுத்துருக்குற மாமா, போமாம்மா கர்ணனுக்கு தேர் ஓட்டுமாமாங்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, என்னை விட சின்ன பையன், அந்த சின்ன பையனுக்கு போய் நான் வண்டி ஓட்டணுமான்னு கேட்குறாரு சல்லியன். மாமா அதெல்லாம் இல்லை மாமா, போமாம்மா போய் ஓட்டுமாமான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு துரியோதனை. போய் ஓட்டுறாரு. ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு இடையில வந்து ஒரு தேர்காலில் வந்து மாட்டிக்கிச்சு சக்கரம். தேர்கால் சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழியில் மாட்டிக்கிச்சு. அப்போ வந்து கர்ணன் என்ன பண்ணுறாரு, நீ கீழே இறங்கி வண்டியை தூக்குங்கிறாரு. அப்போ சல்லியன் என்ன பண்ணுறாரு, நான் டிரைவரு, வண்டி ஓட்டினா ஓட்டுறேன், விழுந்துருச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ வேணால் இறங்கி தள்ளுங்கிறாரு. கர்ணன் என்னங்கிறாரு, நீ இறங்கி தள்ளியாங்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து என்ன பண்ணுறாரு, சல்லியன் தேரை நடு வழியில் விட்டுட்டு போகிறாரு. அப்போ வந்து இவர் தேரை நடு வழியில் விட்டுட்டு போகவும் கீழே இறங்கி குழியில் மாட்டின தேரை வெளியில் இழுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது தான் கிருஷ்ணர் சொல்லி அர்ஜுனன் நம்பிவிட்டு கர்ணன் செத்து போகிறாரு. அப்படி இருக்கும் பொழுது கர்ணனை பாதியில் ஒருத்தரை விட்டுட்டு போனார்ல, அது வேறு யாரும் இல்லை, அது இந்த சல்லியன் தான். அப்படிப்பட்ட அந்த சல்லியன் கேரக்டர்லேருந்து நான் ஒரு கதையிலேருந்து நம்ம என்ன நீதி தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சோறு போட்டாங்கன்னா எங்கேயும் போய் அவ்வளோ சீக்கிரம் ஈன்னு சொல்லி சிரிச்சுட்டு தெங்கக்கூடாது. அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு விதி இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல விளையாடி இருக்கும், விதி விளையாடி இருக்கும், அல்லது வேறு யாரோ ஒருத்தர் விளையாடி இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம நாக்கை கட்டுப்படுத்தணும். உண்மையிலேயே நம்ம சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.